எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சூப்பர் ஃபுட் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ரவுட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ப்ரவுட்ஸ் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், முளைக்கட்டின பயிர். இந்த முளைக்கட்டின பயிரில் என்னடா சூப்பர் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து நியூட்ரியன்ட் டென்ஸ். இதில் வந்து நியூட்ரியன்ட் ரொம்ப அதிகம். என்னென்ன மாதிரியான நியூட்ரியன்ட் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பொட்டாசியம், மெக்னீஷியம் இருக்குது, விட்டமின் ஏ, கே, சி இருக்குது. அண்ட் இது இல்லாமல் இதில் அயனுமே அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நியூட்ரியன்ட் ரிச். இது எல்லாருமே கண்டிப்பாக எடுக்கணும். அடல்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 1 கப் 1.5 கப்லேருந்து 1 கப் நீங்கள் எடுக்கலாம். சில்ட்ரன்ஸாக இருந்தீங்கன்னா ½ கப் கொடுக்கலாம் எவ்ரிடே. அடல்ட்ஸ் வந்து குக் பண்ணி எடுக்கலாம், இல்லை பாயில் மீன்ஸ் ராவாக கூட எடுக்கலாம். சில்ட்ரன்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து குக் பண்ணி தான் கொடுக்கணும். அத்லெட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா 1.5லேருந்து 2 கப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து எவ்ரிடே நீங்கள் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜி கிடைக்கும் இதனால். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து உங்கள் பாடியில் என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐசைட். உங்களோட ஐசைட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எல்டர்லி, அதாவது ஏஜ் ஆனதுக்கப்புறம் வர இந்த கேட்ராக்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அதோட எஃபெக்ட் எல்லாமே இது ரெடியூஸ் பண்ணும். அட் தி சேம் டைம் செகண்ட் வந்து உங்களுக்கு அலர்ஜினால் வர ஆஸ்துமாஸ் ஏதாவது இருக்குது, அது அதாவது கோல்டு சோறுன்னு சொல்லுவாங்க, அதாவது த்ரோட்டில் அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு சரியாகும். அண்ட் டைஜஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கான்ஸ்டிபேஷனை ரிலீவ் பண்ணும். உங்களோட கட்டில் இருக்க குட் பாக்டீரியா இருக்கு இல்லையா, அதை டெவலப் பண்ணும். ஸோ தட் உங்களுக்கான நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன், அதாவது நியூட்ரியன்ட் வந்து உறிஞ்சுற தன்மை உங்களுக்கு அதிகமாகும். ஸ்ப்ரவுட்ஸில் ஆன்டிஆக்சிடென்ட் ரொம்ப அதிகம். ஸோ தட் உங்கள் லிவர் வந்து டீடாக்சிஃபை ஆகும். இதனால உங்களோட ஃபேட் மெட்டபாலிசம் இருக்குல்ல, பாடியில் இருக்க ஃபேட்டை நல்லா அப்சர்வ் பண்ணுறது, அதாவது பேட் கொலஸ்ட்ராலை குறைச்சி குட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிற மெட்டபாலிசம். அண்ட் அவங்களோட பைல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வர ஜூஸ், இது எல்லாமே நல்லா மெயின்டைன் ஆகும். பிளட் சுகர் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுல இது ஒரு நல்ல சோர்ஸ். பிளட் ப்ரெஷரை குறைக்கும். ஸோ தட் ஹார்ட் ரிலேட்டடாக வர எல்லா இஷ்யூஸுமே உங்களுக்கு இருக்காது ஸ்ப்ரவுட் சாப்பிட்றதுனால. அண்ட் இதில் வந்து சோடியம் கம்மி, பொட்டாசியம் அதிகம். ஸோ கிட்னியில் வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, பாடியோட பிஹெச் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அனிமிக்காக இருக்கீங்க அப்படின்னா ஸ்ப்ரவுட்ஸில் வந்து அயன் சோர்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் ஸ்ப்ரவுட்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தானியங்கள், அதுக்கப்புறம் பயிர் வகைகள் எல்லாமே நீங்கள் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணலாம். நவதானிய சுண்டலாக எடுக்கும்போது உங்களுக்கு இன்னுமே நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட பாடியோட வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு, வெயிட் கெயின் ஆகும். சில்ட்ரன்ஸாக இருந்தால் வெயிட் கெயினுக்கு இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நல்ல எனர்ஜி சோர்ஸாக இருக்கும். ஸ்ப்ரவுட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நார்மல் பயிரோட ஸ்ப்ரவுட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். ஏன் அப்படின்னா இதில் அந்த ஜெர்மினேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு வந்து நியூட்ரியன்ட் இன்னுமே அதிகமாக கிடைக்கும். ஸோ எல்லாரும் ஹெல்த்தி அண்ட் ஆக்டிவாக இருங்க. ஸ்ப்ரவுட்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுனுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிடாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்க. இனிமேல் எல்லாரும் டெய்லி அட்லீஸ்ட் ½ கப் ஆர் 1 கப் எடுக்க முடியலான்னு ½ ஸ்பூனாச்சும் ஒரு நாளைக்கு ஸ்ப்ரவுட்ஸ் எடுங்க. இது எப்படியெல்லாம் நீங்கள் எடுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேக வச்சு எடுக்கலாம், வேக வச்சு சாலடாக எடுக்கலாம், இல்லை நார்மல் ரா சாலடாக எடுக்கலாம், ஸ்மூத்தீஸாக எடுக்கலாம் நீங்கள். அண்ட் அட் தி சேம் டைம் உங்களோட கரீஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார், பொரியல், கூட்டி இதில் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவ் அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.